ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த 2வது செமிஃபைனல்ல நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்காவை தோற்கடிச்சிருக்கா. இப்ப அவ இந்தியாவுக்கு எதிரா இந்த ஃபைனல்ல விளையாட போறா. இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் 11ஸ பார்த்தா நான் அந்த ப்ரீவியூ வீடியோலயே சொன்னேன். அதாவது நான் இந்த இந்தியா ஆஸ்திரேலியா செமிஃபைனல் ரிவ்யூ பண்றச்சே கடைசியில இந்த மேட்சையும் நான் ப்ரீவியூ பண்ணேன். அந்த வீடியோல சொன்னேன் 2 பேருமே 11 மாத்த மாட்டா, ஒரே 11ஓட தான் போவான்னு நான் சொன்னேன். அந்த மாதிரியும் நடந்தது இந்த மேட்ச்ல. ஆனா நியூசிலாந்துக்கு நான் ஒரே ஒரு ப்ரிகேரியஸ் பாயிண்ட் தான் சொன்னேன். கைல் ஜேமிசன் ஒரு சிங்கிள் ஃபேஸ் பவுலர். அவர் திருப்பியும் இந்த மேட்ச்ல ஓகே கடைசியில சங்கரான்னு அடிச்சார் டேவிட் மில்லர். சவுத் ஆப்பிரிக்கா ஹேட் நோ சான்ஸ் வினிங் த மேட்ச் அந்த சமயத்துல. ஆனாலும் அவர் ரன்னுக்கு போனார். ஹார்திக் பாண்டியா அந்த 3வது குரூப் மேட்ச்லயும் அவர் ஜேமிசன் கிட்ட தான் அடிச்சு இந்தியா இந்த 249 அடிச்சு டிஃபெண்ட் பண்ணா. ஆனா அவ என்ன நினைக்கிறான்னா அந்த முதல் 5 ஓவர் அவர் போடுறது இஃப் ஹி கேன் கெட் சம் மூவ்மெண்ட் அண்ட் பிக் விக்கெட்ஸ் வீல்ட்ரோருக்கு முதல் சேஞ்ச்ல வரலாம். அந்த ஆரம்பத்தை அந்த நியூ பால் ஃபேஸ்ல வி கேன் ஓன் தட் ஃபேஸ்னா நம்ம கடைசி ஓவரை பத்தி வி டோன்ட் ஹேவ் டு வரி டூ மச் அபவுட். அதுவும் துபாயில் இந்த ஃபைனல்ல ஒரு லோ ஸ்கோரிங் கேமா தான் இருக்க போறது. அதனாலதான் ஒன்னும் பெருசா கைல் ஜேமிசன் கடைசியில கஷ்டம் பட போறங்கிறது வில் நாட் பி யுவர் பிரைமரி வரி. ஆனா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நான் என்ன சொன்னேன், தப்ரேஷ் ஷம்சி லுங்கின்கிரிக்கு பதிலாக விளையாடணும்னு நான் சொன்னேன். நான் எதிர்பார்த்த மாதிரி அவ அப்படி பண்ணல. அதனாலதான் நம்ம இந்த மேட்ச்ல என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். இப்ப கரெக்டா மிச்சல் சாண்ட்னர் டாஸ் ஜெயிச்ச உடனே ஃபர்ஸ்ட் பேட்டிங்னு சொன்னார். 2வது ஸ்பின்னர் விளையாடாத இந்த குட் பேட்டிங் ட்ராக்ல when the opponent very good batting lineup is batting first, அங்கேயே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு was going to be difficult for them to win the match. அப்புறம் நம்ம வேர்ல்ட் கப்ல பார்த்தோம். அப்பதான் இதை முதல்ல பண்ணா ஸ்ரீலங்கா கிட்ட 430 அடிச்ச உடனே நான் நினைச்சேன் ஓகே அந்த யான்சன் ரபாடா 2 பேருமே ஓப்பனிங் போலிங் போடுவான்னு நினைச்சேன். பார்த்தா அந்த லுங்கின்கிரி போட்டர் அந்த அந்த மேட்ச்லயே முதல் ஓவர் 18 ரன் அவர் போட்டுருச்சு. இந்த மேட்ச்லயும் என்ன நினைக்கிறான்னா, நான் ப்ரீவியூலயே சொன்னேன் அந்த முதல் 20 ஓவர் யூ காட் டு செட் த ஃபவுண்டேஷன் அட் லாகோர்னு நான் சொன்னேன். அவ்வளோ ரன் ஆரம்பத்துல வராததுனால சில பேர் நினைக்கிறா இருக்கும் தட் டு சே ஓகே ரன் வரல யூ கேன் ஸ்டில் கண்டினியூ போலிங் இம்னு. விக்கெட் எடுக்கலைன்னா இந்த மாதிரி ஒரு வென்யூஸ்லாம் கடைசியில நிறுத்தவே முடியாது ரன்னு. அதனாலதான் 360 அடிச்சா. ககிசோ ரபாதா இந்த பவர் பிளேல ஒரு ஓவர் தான் போட்டார். ஒரு 9வது ஓவர் போட்டார், 3 ரன் கொடுத்தார். By then, New Zealand have already got a start 56 for 1 after 10. It was a good power play. எடுத்த விக்கெட்டே வில்லியங் சுத்த பார்த்துட்டு அவுட் ஆயிட்டார். ஒரு பெருச யாருமே ஒரு கஷ்டமே கொடுக்கல. மார்க்கோ யான்சனும் ஒரு சில டாட் பால் வந்திருந்தாலும் பவுண்டரி பால்ஸ் ஒரு சில அதை போட்டார். லுங்கின்கிரி there was no real threat at all. ஏன்னா அவர் எதுக்கு எடுத்தாலும் ஸ்லோவர் பால் தான் போட்டு இருந்தார். இந்த 2 பேரும் they bide at the time பவுண்டரி பால்ஸ் வந்துட்டே இருந்தது. ஸோ 56 for 1 பிகாஸ் ஆஃப் ஓசி விக்கெட் கிவன் அவே. ஆனாலும் அது ஒரு பெரிய த்ரெட்டனிங் பவுலிங்கான்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி கேஷவ் மகாராஜ் 16வது ஓவர்ல தான் அவருக்கு பவுலிங் கொடுத்தா. அவர் முதல் 4 ஓவர்ல 14 ரன் தான் கொடுத்தார். இப்ப தப்ரேஷ் ஷம்சி இந்த மேட்சை விளையாடல. நான் சொன்னேன் பாகிஸ்தான்ல இந்த 2 ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர் விளையாடியே ஆனும்னு சொன்னேன். ஓகே கேஷவ் மகாராஜ் கடைசியில நன் ஃபார் 65 in 10. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த மொமெண்டம் தே காட் ஃப்ரம் த அதர் பவுலர்ஸ் கேஷவ் மகாராஜையும் அடிச்சுட்டா. ஆனா தப்ரேஷ் ஷம்சியும் நடு ஓவர்ல போயிருந்தா could they have not tried to put the breaks in the middle overs after opponent has got off to a good start? எனக்கு அது புரியவே இல்லை. அவ எப்பயுமே இந்த 2வது ஸ்பின்னர் விளையாட மாட்டா. T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல தப்பா ஷம்சிய பார்ட்மனுக்கு முன்னாடி விளையாடி அங்க மேட்சை தோத்தா. இங்க ஷம்சிய விளையாடி இருந்திருக்கணும். ஆனா விளையாடல. அது எனக்கு புரியவே இல்லை ஆனஸ்ட்லி. எப்ப ஒரு கரெக்டான ஒரு பவுலிங் லைன் அப் ஓட போறான்னு எனக்கு தெரியல. ஏன்னா லுங்கின்கிரி நான் முன்னாடியில இருந்தே சொன்னேன் இந்த ஸ்லோவர் பால் எல்லாம் போட்டா வேலைக்கு ஆகுதுன்னு நான் சொன்னேன்.
ரபாதாவை ஃபர்ஸ்ட் சேஞ்சுக்கு பதக்கிட்டு லுங்கி இங்கிடிய வந்து நியூ பால்ல போட்டதுக்கு அவர் என்ன பெருசா போட்டிருக்காருன்னு எனக்கு புரியவே இல்லை. ஐ கேனாட் பிலீவ் தட் தே வென்ட் வித் தட். ஓகே 3 ஃபார் அது எப்படின்னா 3 ஃபார் 72 ஃபார் 3 in 10 காட்டுறது. அவர் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணு அந்த மேட்ச்ல. அவர் போட்ட நேரத்துலலாம் முதல் 5 ஓவர்ல 1 for 23 in 5 when you got to pick wickets. எடுத்த விக்கெட்டே ஓசி விக்கெட். அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் 50 runs in the last 5 overs and he has picked up 2 more wickets. ஆனா வேற எல்லாருமே ரன் கொடுத்ததுனால அது ஒரு பெருசா அந்த 2 விக்கெட் ஒரு பெருசா இம்பாக்ட்லாம் கிரியேட் பண்ணல. மார்க்கோ யான்சன் நான் முன்னாடியே சொன்னேன், அவர் டெத் பவுலர் கிடையாது. அவர் முதல் 5 ஓவர் போட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாருன்னு சொன்னேன். ஓகே கடைசி ஒரு ஓவர் வந்து 6 ரன் தான் கொடுத்தார் யார்கர் போட பார்த்துட்டு. ஆனா நன் ஃபார் ஒரு யார்கர் போட்டார். அப்புறமா போல் த லெங்த் மோஸ்ட்லி இஸ் நாட் அ யார்கர் போலர். நன் ஃபார் 79 in 10 overs. அது வந்து ஒரு இம்பாக்ட்லெஸ் பர்ஃபார்மன்ஸ். லுங்கி இங்கிரி 3 for 72 in 10 3 விக்கெட் எடுத்ததுனாலும் அது வந்து டிட் ரியலி டூ எனிதிங் ஃபார் சவுத் ஆப்பிரிக்காஸ் வெல்பீயிங் இந்த மேட்ச் 0. ககிசோ ரபாதா பாவம் அவர் வந்து சரியான டயத்திலே போடாததுனால அப்போ ஸ்டார்ட் வந்தோடனே கொண்டு வரா ககிசோ ரபாதா. இப்ப வேர்ல்ட் கப்ல வந்து இந்தியாவுக்கு எதிராக ஈடன் கார்டன்ஸ்ல அந்த மேட்ச் விளையாடுச்சு. இதே மார்க்கோ யான்சன் லுங்கின் கீரி தான் ஓப்பனிங் பவுலிங் போட்டா. இந்தியா வந்து முதல் 10 ஓவர்லயே 91 ரன் அடிச்சா. அதுலேருந்து ககிசோ ரபாதா ஒரு 48 ரன் தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். கேஷவ் மகாராஜ் 24 ரன் கொடுத்தார் 10 ஓவர்ல. இருந்தாலும் இந்தியா வந்து அந்த பிச்சில் 323 அடிச்சா. இது வாட் இட் இலஸ்ட்ரேட்ஸ்னா ஒரு லீட் பவுலர்ஸ் வந்து சரியா யூஸ் பண்ணாத, அதுவும் இந்த மேட்ச்ல அந்த 2வது ஸ்பின்னர் விளையாடாததுனால the lead bowlers could not put the pressure on South Africa, New Zealand on a batting friendly surface. இப்ப ககிசோ ரபாதா பவர் பிளேல ஒரு ஓவர் தான் போட்டார். அதுக்கப்புறம் when the damage when the opponent had set the foundation அவரால் அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாததுனால 2 for 70 in 10. கேஷவ் மகாராஜ் முதல் 4 ஓவர்ல 14 ரன் தான் கொடுத்தார். ஆனா நான் திருப்பியும் சொன்ன மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணதுனால கடைசியில அவராலையும் சமாளிக்க முடியாத 10 ஓவர்ல 65 ரன் கொடுத்தார். தப்ரேஷ் ஷம்சி விளையாடிருந்தா they could have had another 10 overs in the middle phase. இப்ப தப்ரேஷ் ஷம்சி விளையாடிருந்தா would they have given 360 கொடுத்துருக்க மாட்டா எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ அது வெரி புவர் டீம் செலெக்ஷன் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. இந்த டீம் செலெக்ஷனை பார்த்த உடனே அப்புறம் நியூசிலாந்து வந்த டாஸ் அண்ட் சோஸ் டு பேட். சவுத் ஆப்பிரிக்கா ஆர் கோயிங் டு பி அந்த பேக் ஃபுட் இன் திஸ் மேட்ச். நம்ம என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் ஒரு நோ கான்டெஸ்ட். சவுத் ஆப்பிரிக்கா கடைசியில ஒரு 300 தாண்டினதுனால இட் கேன் சீம் லுக்கிங் அட் தி ஸ்கோர் கார்டு as if for somewhat equal. இல்லவே இல்லை. நியூசிலாந்து தரலி அவுட் பிளேட் சவுத் ஆப்பிரிக்கா. இது ஒரு நோ கான்டெஸ்ட் தான் நம்ம சொல்லணும். அப்புறம் நான் அந்த ப்ரீவியூக்கு முன்னாடி நான் எட்ஜ் வந்து I would have given it to New Zealand. ஆனா நான் அந்த கடைசி சமயத்துல வந்து when you're weighing up both the teams நான் எதனால கடைசி சமயத்துல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எட்ஜ் கொடுத்தேன்னா அந்த பேட்டிங் டெப்த் அண்ட் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ். இப்ப நியூசிலாந்து 40 ஓவர்ல 250 வந்துட்டான். நான் என்ன சொன்னேன்னா டாம் லேத்தம் இந்த டீம்ல டாப் 4ல தான் விளையாடணும். ஏன்னா டாரில் மிச்சல் வந்து நம்பர் 4 அனுப்பினா they have been doing it always. ஆனாலும் இந்த ஸ்டேஜ் வந்து because they wanted to take advantage of the foundation. நம்பர் 5ல அப்ப டாம் லேத்தமா அனுப்ப முடியுமா? அனுப்ப முடியாது. நான் ஆரம்பத்துல இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்னா வில்லியங்க்கு பதிலா தேவன் கான்வே வந்து கீப் பண்ண விட்டுட்டு அப்புறம் மார்க் சாப்மேன் அஹெட் ஆஃப் டாம் லேத்தம் விளையாடலான்னு நான் நினைச்சேன். ஆனா அவ அப்படி பண்ணல. இப்ப வந்து டாம் லேத்தம் வந்து அந்த பவர் ஹிட்டிங்லாம் அவருக்கு இல்லாததுனால 4 of 5 அடிச்சார். இப்ப அந்த கடைசி எஃபர்ட்டை பார்க்கலாம். கிளென் பிலிப்ஸ் எடுத்துட்டா டாரில் மிச்சல் டேக்ஸ் a bit of time to get going, then he can hit. டாம் லேத்தம் not a power hitter, மைக்கேல் பிரேஸ்வெல் not a power hitter, மிச்சல் சாண்டர் not a power hitter. இப்ப ஒரு சில டீமுக்கெல்லாம் ஒரு கடைசியில ஒரு கிளென் மேக்ஸ்வெல், ஹார்திக் பாண்டியா, ஜாஸ் பட்லர் அவளுக்கு சுத்தி வரையும் ஒரு சில பிளேயர்ஸ் யூ கேன் டர்ம் அஸ் still not power hitters but ஒரு அக்ரெசிவா they can really take the attack to the opponent in the death overs. ஆனா இந்த நியூசிலாந்து டீமுக்கு அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது.
வென் பிலிப்ஸ் அத்தோட டாரல் மிச்சலே கொஞ்சம் டைம் எடுத்துட்டு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். அப்ப வந்து இன்னும் யுவர் கோட் அவுட் டு யூஆர் லெட்டிங் தம் கெட் டு 360னா that shows how much of a bowling failure this has been from the start. Team selection சரியில்லை, பவுலிங்கும் சரியில்லை. ஆரம்பத்தில் ரொம்பவே ஒரு பூவரஸ்ட் பவுலிங், அந்த ஃப்ரீ ரன்ஸ் கொடுத்ததுனால தான் அந்த ஃபவுண்டேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு. அதுக்கப்புறம் கடைசியில் அடி வாங்கியது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஆனால் நான் திருப்பியும் சொல்றேன், the reason why I gave South Africa the edge was because that batting fire power at the end. ஆனால் நியூசிலாந்து வந்து இந்த பவுலிங் வந்து ரொம்ப கேவலமாக போட்டதுனால நியூசிலாந்து took full advantage of that. ஸோ அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக சொல்றதுக்கெல்லாம் கிடையாது. ஒரு பத்தட்டிக் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்ல முடியும் நம்ம சவுத் ஆப்பிரிக்கன் பர்ஸ்பெக்டிவ். இப்போ ரெண்டாவது இன்னிங்ஸை பார்த்தோம்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் ரயல் டிகில்டன் அவுட் ஆன உடனே the match was over when they're chasing a score that was well above par. அவர் ஒரு 4 கிளாஸ் பவுண்டரி அடிச்சார். ஷோ த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த பிளேயர். தெம்பா பவுமா வந்து ஒரு முதல் 17 பந்துல 3 ரன் தான் அடிச்சார். அப்புறம் he accelerated to closer to a run-up ball. ஆனா அந்த closer to a run-up ball வந்த உடனே you have got to compensate from the start. ஒரு பவர் பிளேல ஒரு 70 ரன் ஆகுது வந்து இருக்கணும் when you're chasing such a big score. அதுக்கப்புறம் சும்மா அப்பக்கப்ப 4 அடிச்சுட்டு 70 பால் ரெடி 56ல அவுட் ஆனா it is a pointless innings. You have put your team in a hole. ஸோ அது எனக்கு புரியவே இல்லை அந்த இன்னிங்ஸ். ராசி வாந்தரசனும் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சுது, ஆனா 69 of 66 that going to win your match? No. So I really didn't understand அந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு 310 அடிக்க பார்த்திருந்தா you can understand what they would have tried to do. 363 எனக்கு புரியவே இல்லை how they went just ஒரு 6 and over rate மாதிரி. நான் நம்பர் 4ல ஹென்ரிக் கிளாசன் தான் இறக்கியிருந்திருப்பேன். ஓகே, அவர் வந்து the ball didn't get it as square as he wanted to, லாங் ஆன்ல கேட்ச் கொடுத்தார். ஆனா இப்ப 23வது ஓவர்ல வந்து ஹென்ரிக் கிளாசன் இறங்கியிருந்தா it would have been much better for them. தென் அவர் வந்து 29வது ஓவர் அந்த கடைசி பாயிண்ட் தான் அவர் அவுட் ஆனார். he could have got a bit more time at the start and அந்த ஷார்ட்டை விளையாடி he would have had the time to play more risk-free cricket and still get the runs and strike rate that he wanted to get. நான் ஹென்ரிக் கிளாசனை தான் நம்பர் 4 இறக்கியிருந்திருப்பேன். எய்டன் மார்க்கன் 31 of 29 அடிக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனா the required run rate மேல போயிட்டு இருக்கச்சே what was that going to do, wasn't going to do. அவரும் அப்ப அவுட் ஆயிட்டார். ஆனா மேட்ச் வாஸ் ஓவர். தென் வியான் முல்டரும் அந்த பேட்டிங்காக தான் அவரை விளையாடுறா, அவரும் ஒன்றும் பெருசா பண்ணல. மார்க்கோ யான்சனுக்கு கொஞ்சம் மாசமாவே பேட்ல படலை. எனக்கு புரியாத ஒரு இது என்னன்னா, இப்ப வந்து ஓகே டேவிட் மில்லர் 100 அடிச்சர், பட் வி ஆல் சா ஹவு ஃபார் ஹி லெஃப்ட் இட். அவர் வந்து 137 of 53ங்கிற ஸ்டேஜை வந்து 26 of 28ல இருந்தார். ஓகே, அப்பயாவது அடிக்க பார்க்க போறான்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் ரன் பால் 46 of 42. எனக்கு புரியவே இல்லை. த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் வந்து ஒரு சாகர நேரத்தை சங்கரா மாதிரி இருந்தது. அவர் 100 அடிச்சுட்டாருன்னு சொல்லலாம். ஆனா வித் வே ஹி செலிப்ரேட்டட், நான் சாதாரணமா இப்படி கேட்க மாட்டேன். ஆனா அந்த கொண்டாடுறதெல்லாம் நான் பார்த்தோன்னே will he announce his retirement after this match ஆன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா அவர் ஒரு செஞ்சுரி அடிச்ச உடனே பெருசா சிரிச்சுலாம் இருந்தார். அந்த எல்லாருமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துருந்தாங்க அந்த டக் அவுட்ல. when that's not the reaction that you expect when you have given no fight in the match whatsoever. எனக்கு வருத்தமா இருக்கும் if you choose to retire. இந்தியா மேட்சுக்கு அப்புறமா ஸ்டீவ் ஸ்மித் ரிட்டையர் ஆயிட்டார். இன்னைக்கு முஷ்ஃபிகுர் ரஹீமும் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் ஓடிஐ அனௌன்ஸ் பண்ணிட்டார். டேவிட் மில்லர் வித் ஹோம் வேர்ல்ட் கப் in 2 years time, I hope he doesn't retire. பட் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை ரியலி என்னால நம்பவே முடியல when you have been completely outplayed. இப்ப நியூசிலாண்டோட பவுலிங்கை பார்த்தோம்னா, நான் எல்லா மேட்சும் இதுதான் நான் சொல்லியிருந்திருக்கேன். இப்ப இட் மே ஓகே ஒன் த மேட்ச் பை அ லாங் வே. ஆனா அவளோட பவுலிங் டெம்ப்ளேட் இந்த மேட்ச்ல கிராக் ஆச்சா? யூ குட் சே தட் இட் காட் க்ளோஸ் டு கிராக்கிங். இப்ப மேட் ஹென்ரி ஆரம்பத்துல அந்த விக்கெட் எடுத்தார். வில் ஓவர் அடி வாங்கினர். இன்னைக்கு கைல் ஜேமிசன் நான் சொன்ன மாதிரி டெத் ஓவர்ல இட் ஹஸ் நாட் காட் த அடாப்டபிலிட்டி அட் த பேஸ் ஹி வில் கோ ஃபார் ரன்ஸ்னு. இப்ப
அவளோட ஸ்பின்னர்ஸ் ஆர் நாட் விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர்ஸ். இதனால தான் நான் சொல்றேன் நியூசிலாந்து வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம்ஸ் நான் சொல்றேன். த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவளுக்கு தெரியும் ஓகே நம்ம ஸ்பின்னரால அட்டாக் பண்ண முடியாது, நம்ம எந்த வழியில போடலாம் டு ஸ்டைஃபில் த அப்போசிஷன் பார்த்தோன்னே மிச்சல் சாண்ட்னர் 3 for 43 in 10. மைக்கேல் பிரேஸ்வெலும் ஒரு ஒரு பெருசா ஒரு ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னரான்னு நான் சொல்ல மாட்டேன். கேன் பேட் அண்ட் கேன் பவுல். ஆனா 1 for 53 in 10 ஒரு நிறைய மேட்சஸ்ல வந்து ஒரு இக்கனாமிக்கலா அவர் போட்டிருந்திருக்கார். சச்சின் ரவீந்திராவும் இன்னைக்கு வந்து ஓகேயா போட்டார். அந்த மேட்ச் வாஸ் லாஸ்ட் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. சச்சின் ரவீந்திரா போட்டு he bowled decently 1 for 20. குவென் பிலிப்ஸ் அவ்வளோ பவுலிங்கும் கொடுக்கறது கிடையாது, 2 விக்கெட்டும் எடுத்துட்டார் அவர். ஸோ ஈவன் வென் த பவுலிங் காம்பினேஷன் வாஸ் க்ளோஸ் டு நாட் கிளிக்கிங், அவளோட ஸ்பின்னர்ஸை வச்சுட்டு தே ஃபவுண்ட் அ வே டு ஸ்டைஃபில் த அப்போசிஷன். இது பேர் தான் த டீம் தட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி வெரி குட். நான் சொன்ன மாதிரியும் அவ வந்து வில்லியங் போன மேட்ச் 22 அடிச்சதுனால திருப்பி கான்வேயை கொண்டு வரணும்னு அவ பார்க்கல. அண்ட் தே ஷுட் நாட் டூ தட் இன் திஸ் கேஸ் as well. பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா வில்லியங் வாஸ் லுக்கிங் குட் வென் ஹி வாஸ் பேட்டிங் அண்ட் ஆல்சோ தே ஒன் த மேட்ச்னால அப்படி பண்ண மாட்டான்னு நான் நினைக்கிறேன். இது பேர் தான் ஸ்ட்ராட்டஜிக்கலி குட் டீம். சவுத் ஆப்பிரிக்கா அதுக்கு ஆப்போசிட். எனக்கு 2 டீமும் பிடிக்கும். ஆனா the way that one team is managing their resources very well, the other team செலெக்ஷனே சரியில்லை. ஒரு 2வது இன்னிங்ஸ் தான் எப்படி பேஸ் பண்றதுன்னு ஒரு சரியான ஒரு அப்ரோச்சே கிடையாது. பேட்டிங் லைனப் தப்பான ஒரு ஆர்டர், கிளாஸனை மேன அனுப்பாத சென்டிங் him when the run rate is going to increase. அது எனக்கு புரியவே இல்லை. ஸோ தட் இஸ் ஆல் கம்ப்ளீட் அவுட் பிளேயிங். நியூசிலாண்ட் அவுட் பிளேட் சவுத் ஆப்பிரிக்கான்னு தான் சொல்லணும். தே வில் பி பிளேயிங் அஸ் இந்தியா அந்த ஃபைனல். அந்த மேட்ச் எப்படி போடுறது நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் அனுப்புங்க. இஸ் மை ஒப்பீனியன். வாட்ச்